அப்படி இருந்தும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி இருந்தும், ஆனாலும் அப்படிங்கிற பதமெல்லாம் ஒரே கருத்துடைய வார்த்தைகளாக இருக்கிறது. நான் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அப்படி இருந்தும் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னால என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். பவுல் உலக வாழ்க்கையில ஆண்டவருடைய பணிகளை செய்யும் பொழுதெல்லாம் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டு தன்னுடைய பணிகளை தன்னுடைய வாழ்வுக்காக யாருக்கிட்டையும் போய் கையாந்தாம ஆண்டவரையே சார்ந்து ஒரு சின்ன தொழிலையும் செய்து கொண்டு அவர் ஆண்டவருடைய பணிகளை தீவிரமாக செய்தவராக காணப்பட்டார். ஆனால் இந்த 9வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 7ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக ஊழியர்கள் இந்த வசனத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஊழியர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும், ஊழியம் செய்கிறவெல்லாம் அந்த ஊழியத்தில் வரக்கூடிய காணிக்கையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பேசியே அவர்களுடைய சபைகளிலிருந்து வரக்கூடிய காணிக்கைகளுக்கெல்லாம் சரியாக கணக்கே காட்டாம நாங்கள் ஆசாரியர்கள், நாங்கள் பாஸ்டர்ஸ், எனவே எங்கள் விருப்பப்படி தான் எல்லாம் செய்வோம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு பாருங்கள், எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனிகளில் புசியாதிருப்பான். சொல்றாரு, நான் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கேன், தோட்டத்தை உண்டாக்குனா அதனுடைய கனியை நான் சாப்பிடாண்டமா. இன்னும் அவர் சொல்றாரு பாருங்க, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். கால்நடைகள் மந்தையாக நாம் வளர்க்கிறது உண்டு, ஆடு மாடு போன்ற மந்தைகள் உண்டு. இந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய பாலை அந்த மந்தையை மேய்க்கிறவர்கள் தங்களுக்கென்று பயன்படுத்தி கொள்வார்கள். அப்படி எவையா பயன்படுத்தாம இருப்பான். அப்பனா திருச்சபை என்கிற ஒரு மந்தையை நான் மேய்த்தால் அந்த மந்தையிலிருந்து வரக்கூடிய காணிக்கையை மேய்ப்பனானவன் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தான். நாங்க மந்தையை மேய்க்கிறோம், நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிற சில காரியங்கள். அவர் சொல்றாரு பாருங்க 9வது வசனத்துல, போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. போர் அடிக்கிறவன், 10ஆம் வசனம் சொல்லுகிறது, போர் அடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன். போர் அடித்தல் அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுதெல்லாம் வயல்களிலே விளையுகின்ற நெல் கதிர்களை எல்லாம் அறுத்து களத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த நெல் கதிரிலிருந்து வரக்கூடிய நெல் மணிகள் உதிர வேண்டும் என்றால் அதை வட்டமாக போட்டு சில மாடுகளை புனைத்து அப்படியே புனையல் அடிக்கணும். சில மாட்டினுடைய வாய்களை கூடைய வைத்து கட்டி விடுவார்கள். ஏன் போட்டு கட்டுதீங்கன்னு கேட்டால், இது கீழே மேய்ஞ்சிக்கிட்டு வருதே ஒழிய சரியா வேகமாக போக மாட்டுக்கு அப்படிங்கிறதுனால. இப்படி போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டாத, அது எத்தனை வைக்கோல தின்ற போது அப்படின்னு பவுல் எழுதுகிறார். நீ போர் அடிக்கிறாயா, நீ என்ன செய்யலாம், அதில் வரக்கூடிய வருமானத்தை நீ சாப்பிடலாம், வாயை கட்டக்கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரரோடு பேசி கொண்டிருந்தேன். ஐயா, நான் வாலிப நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மும்பைக்கு ஓடி போனேன்.
ஒருத்தர் வடை செஞ்சு விற்பார். அவருக்கு துணையாக இருந்து நான் வடை வியாபாரம் பார்த்தேன். எனக்கும் சில நேரங்களில் அந்த வடையை திங்கணும்னு ஆசை இருக்கும். தெரியாமல் திம்பேன். இப்படி ஒரு நாள் ஒரு வடையை நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு நினைக்கும்போது என்னுடைய ஓனர் பார்த்துக்கிட்டாரு. அடியில் விட்டாரு பாருங்க, சரி அடி. நான் வியாபாரம் பார்க்குறேன், நான் கூட ஒன்று திங்க முடியல. இன்றைக்கி நிறைய பேர் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. அவங்க வயிற்று சாப்பாடெல்லாம் அதிலே கழிந்து விடுகிறது. அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்கு விட்டுருதாங்க. அந்த போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது. வேலை செய்கிறவன் எவ்வளோ வேணாலும். இப்படி ஒரு நாள் என்னுடைய ஓனர் அடிச்சு விட்டாரியா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என் நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கு ஐயா. ஆசைக்கு தின்னதுக்கே இந்த அடி. என்னைக்காவது ஒரு நாள் இப்படிப்பட்ட தொழிலை நான் சொந்தமாக செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தால், என் கம்பெனியில் இந்த தொழில் கூடத்தில் வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் திங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் விட்டுருவேன் ஐயா. அவனுடைய கிருபையில் இப்போ 73 பேர் என்னுடைய ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. யார் வேணாலும் எவ்வளவும் சாப்பிடலாம். வேலை செய்கிறவன் சாப்பாடு போகாதான் மிச்சம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நீ மந்தையை மேய்க்கிறியா, பாலை சாப்பிடு. போர் அடிக்கிறியா, நீ வைக்கோல தின்னு, வாயை கட்டாண்டா. அதெல்லாம் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். ஊழியத்தினுடைய பணம் வரவே நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்கிறோம்? தசம பாகத்தெல்லாம் நாங்கள் வாங்குகிறோம், நாங்கள் செலவழிக்கிறோம். எங்களில் நீங்கள் கணக்கு கேட்கக்கூடாது. இப்படிலாம் சொல்லி பணங்களை தங்கள் பக்கமாக திருப்பக்கூடிய ஊழியர்கள் பெருகிட்டாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய இந்த பவுல் அழகா சொல்கிறாரு, நான் ஊழியம் பண்ணுறேன், இதை எனக்கு அனுபவிக்கலாம். நான் மந்தையை மேய்க்கிறேன், பாலை சாப்பிடலாம். நான் போர் அடிக்கிறேன், என் வாயை நீங்கள் கட்டப்படாது, என் விருப்பம்தான். ஆனால் அவர் ஒரு மாதிரியான வாழ்க்கையை சொல்லுகிறார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? அப்படி இருந்தும் இதையெல்லாம் அனுபவிக்கிறதற்கும், இவையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கும், இவையெல்லாம் என் விருப்பப்படி செய்வதற்கும் எனக்கு உரிமை இருந்தும், அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. எனக்கு இந்த வார்த்தை என்னுடைய ஆரம்ப கால ஊழியங்களில் ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் இறைவனின்னு ஒன்று செஞ்சா அந்த காணிக்கைகளை என்னுடைய பெர்சனலுக்கு நான் பயன்படுத்தி விடவே கூடாது. இப்பொழுதும் எனக்கு மாதம் ஒவ்வொரு பெரிய தேவைகளை நான் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளுக்கும் கொடுப்பதற்காக தேவைப்படுகிறது. எனினும் நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டையோ பணம் அனுப்புங்கிற வார்த்தையோ நான் சொல்கிறதே இல்லை. சொல்லலாம், அப்படி இருந்து நான் சொல்வதில்லை. அநேக ஊழியர்கள் கேட்பாங்க, ஐயா உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு இப்படி தொலைக்காட்சியில் பிரசங்கிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதை வச்சே நாங்கள் கறந்துருவோமே. நீங்கள் என்னையா பிழைக்க தெரியாதவங்களா இருக்கிறீங்க, அதை நீங்கள் அப்படி கேட்டு வாங்குங்க, அதை எளிய ஊழியர்களுக்கு கொடுங்க, அதை அப்படி செய்யுங்க. நோ, அந்த காரியங்களை கர்த்தர் பார்ப்பார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. அதனால ஒரு குறையும் இல்லையே. ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாய் நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார், மேன்மையாய் நடத்துகிறார். எவ்வளவு பாக்கியம் அது. அப்போ அந்த பவுலை போன்ற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. காணிக்க 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 தேவை தேவை தேவை, இதுதான் எங்க பிரசங்கத்தில் முக்கிய பங்காக இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஊழியங்களை கொடுத்தவர் தேவைகளை சந்திப்பார். ஊழியங்களுக்கு பணம் தேவைதான். ஆனால் இதெல்லாம் தேவன் நமக்கு தருவது அற்பமான ஒரு காரியம். ஆச்சரியமாய் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அப்படின்னு ஒரு பதம் அங்க வருகிறது. இதுக்கு முன்னால உள்ள சில வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்,
அவங்க எங்கிருந்து வந்தாங்க? வேதம் சொல்லுகிறது மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரே மேகம். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் வந்தார்கள். கொஞ்சம் பேர் அந்த வழியா போங்க, கொஞ்சம் பேர் இந்த வழியா போங்க, அப்படியல்ல, எல்லாருக்கும் ஒரே வழி, ஒரே வழி. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் வசனம், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாரும் குடிக்கிற தண்ணி ஒரே கம்பெனி வாட்டர். சிலருக்கு ஆத்து தண்ணி, சிலருக்கு டிஸ்டில்டு வாட்டர். நோ, எல்லாருக்கும் ஒரே தண்ணி தான். 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. பல லட்சம் மக்கள் ஒன்றாக புறப்பட்டு சென்றாலும், ஒரே தேவன் அவர்களை வழிநடத்தினாலும், மோசேயின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்பட்டாலும், ஒரே வகையான சாப்பாடை சாப்பிட்டாலும், இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 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 என்கிற ஒரு பதம் வருதாங்க. அதாவது சிலர் அப்படி, சிலர் இப்படி, சிலருக்கு இந்த வகையான சாப்பாடு. நான் இந்த மிஷினரி பணித்தளங்களோடு அதிகமாக தொடர்புடையவன். என்னுடைய இள வயதிலெல்லாம் நிறைய மிஷினரி கூடுகையிலே போய் கலந்து கொள்வேன். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கும் பொழுது பிரசங்கித்தவர்களும் எங்களோடு கூட வந்து வரிசையில் நின்று தட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் கிடையாது. வித்தியாசம் பாராட்டாதபடி தெளிவாக அவர்கள் இருந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரே வகையான தண்ணீர், எல்லாத்துக்கும் ஒரே வகையான பாதை, எல்லாரையும் ஒருவரே வழி நடத்தினார். அது அவங்க டீம் லீடர் வேற, இவங்க டீம் லீடர் வேற. அவங்களுடைய கம்பெனி வேலை பார்க்கறது அமெரிக்காவில் உள்ளதுக்கு, இவங்க கம்பெனி வேலை பார்க்கறது மலேசியாவில் உள்ளதுக்கு, அப்படின்லாம் சொல்வதை போல நோ பார்சியாலிட்டி, எல்லாம் ஒரே கேடர் தான். வித்தியாசம் பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் ஒன்று போலதானே நடக்குது. நான் என்னுடைய ஆரம்ப கால பள்ளிக்கூடத்திலே 7ஆம் வகுப்பு என்று எண்ணுகிறேன். ஆசிரியர்கள் பாடம் சொல்லித் தருவார்கள். நான் இள வயதிலேயே விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். விளையாட்டு, சின்ன வயசுலேயே விளையாட்டு தான். பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் சொல்லித் தருவதை கற்றுக்கொள்வேன். ஆனால் ஹோம்ஒர்க் எழுதுறதில்ல, வீட்டு பாடம் எழுதுறதில்ல. ஓய்வு பெற்று வந்த என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் என்னுடைய அறிவியல் நோட்டை திறந்து பார்த்தால் ஒன்று கூட எழுதாம வச்சிருந்தேன். உடனே ஒரு தாளை எடுத்தார், ஹெட்மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட கொண்டு இந்த லெட்டரை கொடுன்னு சொன்னார். கொடுத்தேன். என்னடா இதுவரைக்கும் இவர்களுடைய ஆசிரியர் யார்? இவன் நோட்டில் ஒன்றுமே எழுதலையே, என்னத்தை கவனிக்காங்க, பாடம் நடத்துகிறாங்களா இல்லையா? அந்த ஆசிரியர் பதறிப்போனார். நல்லா படிக்கிற, எல்லா வகையான வீட்டு பாடங்களையும் ஒழுங்காக எழுதக்கூடிய ஒரு பெண்ணினுடைய நோட்டை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் அப்பா பார்க்க வந்தார். பாருங்க, ஒரே வகுப்பு, எல்லாருக்கும் ஒரே வகை தான் பாடம் நடத்துகிறேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கேள்வி பதில் எழுதி போடுவேன், உங்கள் பையன் எழுதலையே. தப்பு ஏன் மேலே தான். ஆனால் எங்கள் அப்பா கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி. எனக்கு இதை வாசிக்கும் போது ஞாபகம் வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் தான். முன் பெஞ்சில் உள்ளவங்களுக்கு ஒரே மாதிரி, பின் பெஞ்சில் உள்ளவங்களுக்கு ஒரே மாதிரி. 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கத்துக்கு போனேன். என்னோடு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் என்னை இந்த ஆலயத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது, நானும் இப்பொழுது வந்திருக்கிற பிரசங்கியாரும் ஒரே பள்ளியிலே படித்தவர்கள், பின் பெஞ்சில் இருந்தவர்கள். மாப்பிள்ளை பெஞ்சில் உக்காந்து வந்திருக்கிற ஊழியர் நல்ல பாட்டு பாடுவார், நான் நல்ல தாளம் போடுவேன். நாங்கள் பின்னால் உட்காந்து பஜனை வைக்கிற மாதிரி கிறிஸ்தவ பாடல் தான், பாட்டு அடைப்போம். அடி வாங்கியிருக்கோம் நிறைய. எல்லாருக்கும் ஒரே வகையான ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அப்படி இருந்தும், அப்படி இருந்தும்
அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே ஆண்டவர் பிரியமா இருக்கல அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. நம்ம பாணியில சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஆவியில நிரம்புறாங்க, எல்லாரும் காணிக்கையை கொடுக்கிறாங்க, எல்லாரும் வெள்ளை உடைகளை உடுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் ஆண்டவர் பிரியமா இருக்கல. அப்ப ஆண்டவரே, நாங்க ஒழுங்கா கோயிலுக்கு போறோம், நாங்க ஒழுங்கா காணிக்கை கொடுக்கிறோம், நீர் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன் பிரியமில்ல? நீங்க வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் தெளிவாக இடைப்படக்கூடியவர்கள். காரணம் என்ன? அவர்களிடத்திலே விக்கிரக ஆராதனை இருந்துச்சு, வேசித்தனம் இருந்துச்சு, ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். நிறைய தேவன் விரும்பக்கூடிய, ஆனால் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, ஒரே வகையான உணவு தான். ஆனால் அந்த ரங்கத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மோசமான ஒன்றாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அப்படி இருந்தும் இது நம்மளாம் சரி பண்ணி கொள்ளணும், செப்பனிட்டு கொள்ளணும். எல்லாரும் போல தான் நானும் போயிட்டு இருக்கேனா? நோவா காலத்தில் எல்லாரும் அழிவுக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் நோவா மாத்திரம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதே போல ஆண்டவரே, உலகம்தான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கலாம், உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஓட்டம் எங்களுக்குள்ள இருக்கலாம். நாங்கள் கவனமாக உம்மால் விரும்பப்படத்தக்க காரியங்களை செய்யாமல் விரும்பாத காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாதப்பா. நீ அநேக இடத்துல பிரியமா இருக்கலன்னு சொல்லிட்டீர ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஆவியில நிறைஞ்சவங்க, ஆடி பாடுறவங்க, ஆர்ப்பாட்டம் பண்றவங்க, முதல் மணி அடிப்பதற்கு முன்பதாகவே கோயிலுக்கு போறவங்க, வாய்களிய பிரசங்கிக்கிறவங்க எல்லாம் இருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியம் இல்லைன்னா எங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் வேஸ்ட். நாங்கள் கவனத்தோடு எங்களை காத்துக்கொள்ள தேவன் விரும்புகிற வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கணும். நான் சின்ன வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சின்ன வயசுல அபிஷேகம் பெற்றுட்டேன், சின்ன வயசுல இப்படி வாய்களிலே சொல்வது முக்கியம் அல்ல. எல்லாம் இருந்தும் தேவன் உங்கள்கிட்ட பிரியமா இருக்கிறாரா இப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்ய கிருபை தருவாராக. மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. என கண்பானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு சில உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிலாத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார், ஏரோது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிப்பதற்காக 2 பேரிடத்திலுமே மாறி மாறி அனுப்பினார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் 2 பேருடைய கூற்று என்ன? வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். 15ஆம் வசனத்தில், உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்திற்கு ஏதுவான ஒன்றும் இவன் செய்யவில்லையே. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசியில் சொல்லப்பட்டுள்ளது, இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்திலே காணவில்லை. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் 3ஆம் தரமும் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன். இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்குவதற்குரிய முழு உரிமை உண்டு, முழு உரிமை உண்டு பிலாத்துவுக்கு. இவர்கிட்ட ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல, தவறே இல்லை. இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் விசாரிக்கணுமோ அப்படியெல்லாம் விசாரித்து இருக்கிறார், ஒரு குற்றமும் காணல.
ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சாட்டி கொண்டு நியாய விசாரிப்பாக காத்திருக்கிறார்கள். இவரோ, நான் இவரில் ஒரு குற்றமும் காணவில்லை. ஒரு குற்றமும் காணாத ஒரு மனிதனை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, தவறே செய்யாதவரை. ஆனா இதுல வரக்கூடிய பதம் என்ன? அப்படி இருந்தோம், இவரிடத்திலே குற்றம் இல்லை என்று தெரிந்திருந்தோம், இவர் பாவம் செய்யாதவர் என்று தெரிந்திருந்தோம். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள் என்ன சொல்லுகிறது. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடே கேட்டுக்கொண்டபடியால் தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கிறார். எல்லாரும் குற்றம் சுமத்துகிறார்கள். நேரடி விசாரணை பண்ணி பார்த்தால் ஒரு குற்றமும் காணாது, ஒரு தவறும் அவங்ககிட்ட இல்லை. குற்றமே செய்யாத ஒரு பரிசுத்தமானவரை கொலை பாதகத்திற்காக சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்? ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடியால். ஜனங்கள் கேட்டுக்கொண்டபடியால். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல்பாடு பாருங்க. தங்களுடைய நியாய விசாரிப்பிலே குற்றமில்லை என்று தெரிந்திருந்தோம், நீதிமான் என்று தெரிந்திருந்தோம், மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக. சொல்லப்போனா, நான் இப்படி செய்யலைன்னா எனக்கு ஓட்டுலாம் பேருமே, மனிதர்களுடைய ஆதரவு எனக்கு பேருமே. நீ பார்த்தீங்கன்னா இவன் தப்பு செஞ்சவன் தான், இவன் துணிகரமான துரோகி தான், ஆனாலும் அவங்களுக்கு ஆதரவாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள். காரணம், அவங்கள கைக்குள்ள போட்டாதான். ஒரு நாள் ஒருத்தர் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். ஐயா, திருப்பூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் என்று சொன்னார். நான் ஒரு எளிய சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன் ஐயா, எங்கள் பாஸ்டருக்கு நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு நல்லா தெரியும், ஆனால் நான் வசதி இல்லாதவன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் சபையில் உள்ள ஒருத்தன் துன்மார்க்கமாய் தன்னுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டு அயோக்கியமாய் செய்து கொண்டிருக்கிறவன். ஆனால் அவர் நல்லா காணிக்கை கொடுப்பான். ஆலயத்திற்கு வந்து அவருக்கு தான் முன்னுரிமை, அவரை தூக்கி முன்னால் வைப்பார். சில முக்கியமான காரியத்தை அவர்கிட்ட விடுவார். நான் கேட்பேன், என்னையா? அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்லிடுவார், உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம், அவர் தான் இந்த மாதிரி இதுக்கு காணிக்கை கொடுக்குறாரு, இந்த தேவைக்கு அவர் தான் சந்திக்கிறாரு. துன்மார்க்கன் என்று தெரிந்திருந்தும் மனிதர்களை பிரியப்படுத்த பிலாத்து ஒப்பு கொடுத்ததை போல. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? சில நேரங்களில் எளியவர்கள் இருப்பார்கள், தரித்திரர்கள் இருப்பார்கள், அவர்கள் செய்தது நியாயமாக இருக்கும், சரின்னு தெரியும். ஆனால் இதை நம்ம வெளியே சொல்லுவோமே என்றால் சில வசதியானவர்களுடைய பகையை சம்பாதிக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக இதை தரித்திரர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாமல் ஆயிடுவோம். அப்படி இருந்தும் அப்படி செஞ்சால் இந்த பிலாத்த மாதிரி தான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ரொம்ப கவனமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் இன்னும் ஜனங்களை பிரியப்படுத்துவதா? பரபாஸ் என்பவன் கொலைகாரன், கொடூரமான தவறு செய்தவன், அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள பொறாமையில் அவரை அழியும், ஒரு கொலைகாரனை விடுவியும் அப்படின்னு ஜனங்கள் கேட்டதை போல இக்காலத்திலும் ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, அப்படி இருந்தோம், இது நம்முடைய சிந்தனைகளில் நெருக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணிக்கை விஷயத்தில் அல்லது ஆண்டவரே இன்னும் நீர் அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக இப்படிலாம் விளக்கம் கொடுத்து இவைகளைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரே, இவன் பரிசுத்தவான் நீதிமான் என்று தெரிந்திருந்தோம் நாங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இவர்களுடைய பகையை பகையை சம்பாதிக்கணும், அல்லது இந்த கமிட்டி மெம்பர்களுடைய பகையை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் செஞ்சால் எங்களை மன்னியும். கண்களை மூடுவோமா? அன்றைக்கி ஆண்டவர் தெளிவாய் பேசியிருக்கிறார். அப்படி இருந்தோம், உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த செய்திகள் எங்களுடைய சிந்தைகளிலே எப்பொழுதும் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.